தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னாமழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புத்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூபிலே போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியில் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? 106ஆம் சங்கீதம். இந்த சங்கீதம் யார் எழுதியது என்று சொல்லி சங்கீதத்தின் அடைப்புக்குறியிலே இல்லை. இது அநாதை சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. எந்த ஒரு சங்கீதத்தையும் அநாதை சங்கீதம் என்று சொல்ல முடியாது. காரணம், வேத வாக்கியங்களெல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டிருப்பதினாலே ஆவியானவருடைய சங்கீதங்களிலே ஒன்று என்று தான் சொல்ல வேண்டும். 106ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தின் மூலமாக சங்கீத புத்தகத்தின் 4வது பாகம் முற்றுப்பெறுவதாக நாம் அறிந்து கொள்கிறோம். சங்கீத புத்தகம் முழுவதுமே 4 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சங்கீத புத்தகம் முழுவதுமே 5 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருப்பதாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அறியாதவர்களுக்கு மீண்டும் சொல்கிறேனே, முதல் 41 சங்கீதங்கள் முதற் பாகம், 42 முதல் 72ஆம் சங்கீதம் வரை 2வது பாகம், 73 முதல் 89ஆம் சங்கீதம் வரை 3வது பாகம், 90ஆம் சங்கீதத்திலிருந்து 106ஆம் சங்கீதம் வரை 4வது பாகம், 107ஆம் சங்கீதத்திலிருந்து 150ஆம் சங்கீதம் வரை 5வது பாகம். இந்த 106ஆம் சங்கீதத்தினாலே 4வது பாகம் முற்று பெறுகிறது. வரலாற்று சங்கீதங்களில் இந்த சங்கீதம் ஒன்று. 78ஆம் சங்கீதம், 105ஆம் சங்கீதம், 106ஆம் சங்கீதம், 136ஆம் சங்கீதம், இந்த சங்கீதங்கள் எல்லாம் வரலாற்று கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 105ஆம் சங்கீதமும் 106ஆம் சங்கீதமும் தொடர்புடைய சங்கீதங்கள், தொடர் வரலாற்றை அறிவிக்கக்கூடிய சங்கீதங்கள். 105ஆம் சங்கீதத்திலே தேவனுடைய வெற்றியை பார்க்கிறோம். 106ஆம் சங்கீதத்திலே மனிதனுடைய தோல்வியை பார்க்கிறோம். 105ஆம் சங்கீதத்திலே கர்த்தருடைய உண்மைத்தன்மையை பார்க்கிறோம். 106ஆம் சங்கீதத்திலே மனிதனுடைய பொய்யான வாழ்க்கையை குறித்து காண்கிறோம். இந்த சங்கீதத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய நன்மைகளையும் மனுஷனுடைய உண்மை குறைவுகளையும் பாவத்தையும் குறித்து கூட நாம் காண்கிறோம். இந்த சங்கீதத்திலே 3 ஜெபங்களின் அடிப்படைகளை காண்கிறோம். 3 சங்கீதங்களின் அடிப்படைகளை காண்கிறோம். முதலாவதாக சாலமோனுடைய ஆலய பிரதிஷ்டை ஜெபம், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம். 2வதாக நெகேமியாவின் ஜெபம், நெகேமியா 9ஆம் அதிகாரம். 3வதாக தானியேலின் ஜெபம், தானியேல் 9ஆம் அதிகாரம். இந்த 3 ஜெபங்களின் அடிப்படை கருத்துக்களை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கலாம். இந்த சங்கீதங்களும் அல்லேலூயா கீதங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. 106ஆம் சங்கீதம் 111லிருந்து 113 வரை, 135ஆம் சங்கீதம், 146ஆம் சங்கீதத்திலிருந்து 150ஆம் சங்கீதம் வரை, இப்படி 10 சங்கீதங்கள் அல்லேலூயா கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த சங்கீதத்திலே உள்ள சில கருத்துக்களை, இந்த சங்கீதத்தில் உள்ள சில சிறப்பான கருத்துக்களை பார்க்கும் பொழுது, முதலாவதாக ஆண்டவருடைய சந்திப்பை காண்கிறோம். ரட்சிப்பினால் சந்திப்பு என்று சொல்லி முதல் 5 வசனங்களிலே, இன்னும் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். 106ஆம் சங்கீதம் எடுத்து வச்சுருக்கீங்களா கையில்? முதல் வசனம், அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 5ஆம் வசனம், உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 12ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பினால் சந்திப்பு. ஆண்டவர் தம்முடைய மக்களை தம்முடைய ரட்சிப்பினால் சந்திப்பதாக இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பினால் சந்திப்பு. தேவன் மனிதனை சந்திக்கிறார். எதற்காக? ரட்சிப்பதற்காக. மனுஷன் பாவம் செய்து மரங்களுக்கு பின்னால் மறைந்து கொண்ட பொழுது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஆதாமை ஆண்டவர் தேடி வந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவனை சந்தித்து அவன் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கையிடாமல் இருக்கும் பொழுதே
ஆண்டவர் கிருபையாக மனதுருகி அவன் பாவங்களை மன்னித்து ஒரு மிருகத்தை கொண்டு தோலாடை உண்டு பண்ணி ரட்சிப்பின் வஸ்திரமாக அவனுக்கு தரிப்பித்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் மனுஷனை சந்திக்க விரும்புகிறார். எதற்காக? ரட்சிப்புக்காக. பாவங்களை மன்னித்து ஒரு புதிய வாழ்க்கையை அவனுக்கு அருளி செய்வதற்காக தெய்வம் சந்திக்கிறார். உங்களை தேவன் சந்தித்திருக்கிறாரா? நீ ஒரு பாவி, உன் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், உன்னை நான் ரட்சிக்க விரும்புகிறேன், உனக்காக நீ இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பே நான் பிறந்து உன் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து உன்னுடைய ரட்சிப்பை சிலுவையில் சம்பாதித்து வைத்தேன். நீ மனம் திரும்பி இந்த ரட்சிப்பை நான் உனக்கு கொடுக்கும் விசுவாசத்தினாலே சொந்தமாக்கி கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? அல்லது அவர் சொன்னதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? அல்லது சொன்னதை கேட்கவே இல்லையா? பாவங்களிலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் இயேசுவை விசுவாசிக்க நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ரட்சிப்பை பெற்றேன், சும்மா சொல்லக்கூடாது. பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருக்க வேண்டும். பாவ பழக்க வழக்கங்களை எல்லாம் கைவிட்டிருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணித்திருக்க வேண்டும். பரலோகமே உங்களுடைய நித்தியம் என்று கருதி பரலோகத்திற்காக பூலோகத்தில் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்க நாளும் நீங்கள் நாட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ரட்சிப்பின் வாழ்க்கை. பாவத்தை அறிக்கையிடாதவர்கள், பாவ பழக்க வழக்கங்களை அறிக்கையிடாதவர்கள் அறிக்கையிடுங்கள். ஐயா, எக்கச்சக்கமான பாவங்களை பண்ணியிருக்கிறேனே, மனதில் சிலது தான் வரும், பலது வராதே, நான் என்ன செய்ய? மனதிலே வருவதை நீங்கள் முதலாவதாக அறிக்கையிடுங்கள். மனதிலே பரிசுத்தாவியானவர் ஒவ்வொன்றா கொண்டு வரும் பொழுதெல்லாம் அறிக்கை செய்யுங்கள். என் வீட்டில் ஒரு தோட்டம் உண்டு. நிறைய பொற்செடிகள், அனாவசியமான செடிகள் எல்லாம் முளைத்திருக்கின்றன. அந்த வீட்டை விட்டு நான் தூர தேசம் போயிருந்தேன் சில மாதங்களாக. வரும் பொழுது எல்லாம் செடிகள் புல்காடுகளாக ஆகி கிடந்தது. என்னுடைய தோட்டமே கெட்டு போயிருந்தது. இதையெல்லாம் அனாவசியமான செடிகளையெல்லாம் பிடுங்க வேண்டுமே என்று கருதினேன். ஆனால் முடியவில்லை. கொத்து கொத்தாக நிறைய கிடந்தன. என்ன செய்ய என்று ஆட்களை தேடினால் ஆட்கள் கிடைக்கவில்லை பிடுங்கி எனக்கு உதவி செய்வதற்காக. அப்படியே விட்டுவிட்டேன். மழையும் பெய்கிறது. மழை பெய்ய பெய்ய அந்த செடிகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. பிறகு ஒரு நாள் யோசித்தேன், இன்றைக்கு ஒரு 10 செடிகளை பிடுங்குவோம், சாயங்காலம் ஒரு 10 செடிகளை பிடுங்குவோம், நாளைக்கு காலையிலே ஒரு 10 செடிகளை பிடுங்குவோம், அடுத்த நாள் ஒரு 10 செடிகளை பிடுங்குவோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் செடிகளை பிடுங்க ஆரம்பித்தேன். 10 என்று மனதில் வைத்து சீக்கிரமாக பிடுங்கிவிட்டேன். இப்பொழுது நம்முடைய தோட்டமே சுத்தமாக இருக்கிறது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலே கூட எல்லா பாவங்களையும் அறிக்கையிட வேண்டும் என்றால் முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியானவர் நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய பாவங்களையெல்லாம் அறிக்கையிடுங்கள். பாவ பழக்க வழக்கங்களை விட்டு விடுங்கள். ஆண்டவர் சீக்கிரமாக உங்கள் பாவங்கள் மேல் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து தம்முடைய இரத்தத்தினாலே உங்களை கழுவி சுத்திகரித்து உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அக்கிரமம், ஆகாமியம், கலகம், இந்த வார்த்தைகளெல்லாம் இந்த முதல் 12 வசனங்களிலே வர்ணிக்கப்படுகின்றன. இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுவோம். பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் சேமங்கள் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே பிரார்த்தனைகளுக்கு, ஜபங்களுக்கு பதிலும் இல்லை. ஜபம் உட்பிரவேசிக்க கூடாதபடி உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர் என்று சொல்லி புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய ஜபங்கள் கூட ஆண்டவரை எட்டாது. எப்போ? பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டால் ஒழிய, ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்து கொண்டால் ஒழிய பாவ மன்னிப்பு நமக்கு இல்லை, புது வாழ்க்கை நமக்கு இல்லை, சுபிட்சமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடையவே கிடையாது. எனவே கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பினாலே நம்மை சந்திக்கும் பொழுது சிமியோனை சந்தித்தாரே ஆண்டவர், உம்முடைய ரட்சிப்பை என் கண்கள் கண்டது என்று சொன்னானே. சகைவை ஆண்டவர் சந்தித்தாரே தம்முடைய ரட்சிப்பினாலே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னாரே. ஆண்டவர் சவுலை ரட்சிப்பினாலே சந்தித்தாரே தமஸ்கு சாலையிலே. பேதுருவை சந்தித்தாரே. ஆண்டவரே என்னை ரட்சியம் என்று சொன்ன உடனே ஆண்டவர் தூக்கி எடுத்தாரே. இது ஆண்டவர் உங்களை சந்திக்கும் காலம். இது ஆண்டவர் உங்களை சந்திக்கும் நேரம். ரட்சிப்பினாலே ஆண்டவர் உங்களை சந்திக்கும் பொழுது ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். ஆண்டவரை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இருக்கும் பொழுது இரட்சகத்தின் வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு பரிசளிப்பார். ஆண்டவரை நீங்கள் பாடி துதிப்பீர்கள். சங்கீதக்காரன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது 1ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலே, உம்முடைய கிருபையினாலே எனக்கு ரட்சிப்பு உண்டு, என்னை சந்தியும், உம்முடைய நாமத்து நிமித்தம் எனக்கு ரட்சிப்பை தாரும் என்று சொல்லி 8ஆம் வசனத்தில் கேட்பதாக நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு தரும் பொழுது நம் ஆசீர்வாதமாக விளங்குவோம். ரட்சிக்கப்பட்டால் ஒழிய பரலோகம் போக முடியாது.
ரட்சிக்கப்பட்டால் ஒழிய ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட மாட்டாது. ரட்சிப்பு இல்லை என்றால் பரலோகம் இல்லை. உங்களுக்கு முன்பாக குறைந்தபட்ச காலம்தான் இருக்கிறது. இன்னும் சில வருஷங்கள் தான் வாழப்போகிறீர்கள். அதற்குள்ளாக காலத்தை ஆதாயப்படுத்தி கொண்டு கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பியுங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த ரட்சிப்பை நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ரட்சிப்பை, அவருடைய நீதி நியாயங்களை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி 3ஆம் வசனத்திலும், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த செய்திகளை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லியும் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நிச்சயமாக கர்த்தருடைய கிருபையை பெற்று வாழ்ந்தவர்கள், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரை பற்றிய காரியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியும் வேதத்தில் வாசிக்கிறோம். சுவாசித்து கொண்டிருக்கிறோமே, முதலாவதாக மூச்சை எடுக்கிறோம், பிறகு மூச்சை விடுகிறோம். ஆமாவா இல்லையா? ஆமாம். முதலாவதாக மூச்சை எடுக்கிறோம், இரண்டாவதாக மூச்சை விடுகிறோம். அதுபோல இயேசுவை ஏற்றுக்கொள்வதும் இயேசுவை எடுத்துரைப்பதும் இணை பிரியாதவை. யாரெல்லாம் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அவர்களெல்லாம் ஆண்டவரை குறித்து மற்றவர்களிடத்திலே அறிவிக்க வேண்டியது அவர்களுடைய கடமையாகும். ஆக முதலாவதாக ரட்சிப்பினால் சந்திப்பு, இரண்டாவதாக இச்சையினாலே இழைப்பு. அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், விடுதலை பெற்றார்கள், மீட்கப்பட்டார்கள் எகிப்திலிருந்து. ஆனால் வழி நடக்கும் பொழுது தங்களுடைய வழிகளிலே, வாழ்க்கையிலே இச்சைகளுக்கு அடிமைகளாகினார்கள் என்று சொல்லி 13ஆம் 14ஆம் வசனங்களிலே இன்னும் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தை பாருங்கள். 13ஆம் வசனம், ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்தரத்தில் இச்சை உள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி அதற்குரிய தண்டனைகளையும் தொடர்ந்து நாம் வேதத்திலே இந்த 106ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். சீக்கிரமாக கர்த்தரை மறந்தார்கள். எகிப்தில் இருந்தவர்கள், கடல் வழியாக கடந்து வந்தவர்கள், சீனாய் அடிவாரத்திலே கர்த்தருடைய கற்பனைகளை பெற்றவர்கள் வனாந்தரத்தில் வழிநடக்கும் பொழுது சீக்கிரமாய் மறந்தார்கள் என்று சொல்லி 13ஆம் 22ஆம் வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இச்சைகளுக்கு அடிமைகளானார்கள். இச்சையாதிருப்பாயாக என்பது 10 கற்பனைகளிலே 10வது கற்பனை. இச்சை என்றால் என்ன? ஆண்டவருடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்ட ஆசை இச்சை எனப்படும். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களிலே, கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களிலே கண்ணோக்கமாக இருந்தால் இச்சைகளுக்கு அடிமைகளாகிறோம். சுய இச்சையினாலே சோதிக்கப்படுகிறோம், சாத்தானாலே இச்சைகளுக்கு அடிமைகளாகிறோம் என்று சொல்லி யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இச்சைகளுக்கு அடிமைகளாகும் பொழுது கர்த்தருக்கு விரோதமாக மனத்தாங்கல் அடைகிறோம், முறுமுறுப்பு கொள்ளுகிறோம், அவிசுவாசப்படுகிறோம். இதனாலே ஆக்கினைக்கு உள்ளாகிறோம். ஆக இச்சைக்கு விலகி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆதி பாவமே இச்சைதானே. ஆதாம் ஏவாள் அந்த கனி இச்சிக்கப்படத்தக்கது என்று சொல்லி கருதி பாவத்தில் விழுந்தார்களே. ஆகான் இச்சித்து போரிலே கிடைத்த பொன் வெள்ளி எல்லாவற்றையும் மறைத்து வைத்தானே. யூதாஸ், உங்களுக்கு நன்றாக தெரியுமே, இச்சைக்கு அடிமைகளானவர்கள் தங்களுடைய வாழ்க்கை இழந்து போனார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சாலமோன் இச்சைக்கு அடிமையானான். தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தவன், தேவனுக்கு பிரியமாகவே இந்த உலகத்தில் பிறந்தவன். நாளடைவிலே இச்சைக்கு அடிமையானதினாலே கொஞ்ச காலத்திற்குள்ளாக அவனுடைய மகனுடைய வாழ்க்கைக்கு பிறகு நாடே துண்டாடப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இச்சைக்கு அடிமையாகி வாழ்வோம் என்றால், இச்சையே நம்முடைய மனதை கண்களை ஆட்கொள்ளும் என்றால், நாளடைவிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் கெட்டுப்போகும். எனவே இச்சைகளை சிலுவையிலே அறைந்து இயேசுவை பிரியப்படுத்தி இந்த உலகத்திலே வாழ கடவோம். இச்சைக்கு அடிமைகளாகவே ஜீவித்தால் நம்முடைய ஆத்துமாக்களிலே இளைப்புள்ளவர்களாக வாழ்வோம். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை விரும்ப மாட்டோம், பொறாமை கொள்வோம், அவர்கள் சொல்லுவதை கேட்க மாட்டோம் என்று சொல்லி 16ஆம் 18ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் நாளடைவிலே விக்கிரக வணக்கத்திற்கு நேராக நம்மை வழிநடத்தும் என்று சொல்லி 19ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அழிக்க ஆயத்தமாவோம் என்று சொல்லியும் இந்த சங்கீதம் 23ஆம் வசனத்திலே சொல்லி முடிக்கிறது. எனவே இச்சைகளுக்கு விலகி வாழ வேண்டும். இப்பேற்பட்ட மக்களுக்காக திறப்பின் வாசலிலே நின்று
தேவனுக்கும் பாவிகளுக்கும் இடையே நின்று மோசே ஜெபித்ததாக நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, சோதோம் கொமோரா அழியாமல் இருக்கத்தக்கதாக திறப்பின் வாசலில் நின்று ஆபிரகாம் ஜெபித்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். பவுல் தானே சபிக்கப்பட ஆயத்தமாக இருப்பதாக இஸ்ரவேலருக்காக, தன்னுடைய இனத்தாருக்காக திறப்பின் வாசலில் நின்று ஜெபித்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, எசேக்கியேல் 32 அதிகாரம் 20 வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது, திறப்பின் வாசலில் நிற்கத்தக்கதாக நான் ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லி ஆண்டவர் பாரப்படுவதாகவும் நான் பார்க்கிறோம். திறப்பின் வாசலில் நின்று ஜெபிப்பது என்றால் என்ன அர்த்தம்? அழியும் ஆத்துமாக்களுக்காக, அடுத்தவர்களுக்காக, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக, உங்களுடைய சொந்தக்காரர்களுக்காக, நண்பர்களுக்காக, அவருடைய ஆத்தும ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஜெபித்தாரே, உலகத்திற்காக, உலகத்தின் ரட்சிப்புக்காக ஆண்டவர் ஜெபித்தாரே. யோவான் 17 அதிகாரத்தில் மற்றும் மத்தேயு 26 அதிகாரத்தில் ஆண்டவர் ஜெபித்தாரே. அந்த ஆண்டவருடைய பரிந்துரை ஜபம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆக முதலாவதாக ரட்சிப்பினாலே சந்திப்பு, இரண்டாவதாக இச்சையினாலே இழைப்பு, மூன்றாவதாக இரட்சகரை மறப்பு, ஆண்டவரை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கை. அவர்கள் இரட்சகராகிய தங்களுடைய தெய்வத்தை மறந்து வாழ்ந்தார்கள் என்று சொல்லி 21 வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். 106 சங்கீதம் 21 வசனத்திலிருந்து, எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தெய்வத்தையே அவர்கள் மறந்து போனார்கள். தங்களை ரட்சித்து, தங்களை விடுவித்து, தங்களை மீட்டு கொண்டு வந்த ஆண்டவரை அவர்கள் மறந்து போனார்கள். கானானுக்கு ஆண்டவர் அழைத்து சென்றார். கானானையே அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். எந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் அழைத்து சென்றாரோ அந்த தேசத்தை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லி 24 வசனத்திலே நாம் காண்கிறோம். வந்த வழியே திரும்பி போவோம் என்று சொல்லி எகிப்திற்கு வழிநடக்க அவர்கள் திரும்பினார்கள். தங்களுக்கு ஒரு தலைவனை உண்டாக்கி கொண்டு எகிப்திற்கே போய்விடுவோம் என்று சொல்லி அவர்கள் விருப்பப்பட்டார்கள் என்று சொல்லி முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். விக்கிரக வணக்கத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள். கடலை விட்டு கடந்து வந்த பிறகே உடனடியாக போர்க்கன்று குட்டியை தங்களுக்காக சேர்ந்து கொண்டார்களே. தங்களுடைய கூடாரங்களிலே மோசைக்கு விரோதமாக, தெய்வத்துக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி 25 வசனத்தில் நான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள் என்று சொல்லியும் 29, 32 வசனங்கள் மூலமாக நாம் பார்க்கிறோம். மோசேக்கு தங்களை கடத்தி கொண்டு வந்தானே மோசே, அவனை கல்லறிய ஆரம்பத்தில் துடித்தார்கள். இப்பொழுது அவனுக்கு பொல்லாப்பு தேட வகை தேடினார்கள் என்று சொல்லியும் 32, 33 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு கடுங்கோப்பம் ஊட்டினார்கள், அவர்கள் பாவங்கள் எல்லாம் அன்னிகளாக மாறின என்று சொல்லி 29, 36 வசனங்களிலே நாம் காண்கிறோம். ஆக ஏராளமான பாவங்கள். இரட்சகரை மறந்தார்கள், ரட்சிப்பை மறந்தார்கள். தங்களுக்கு தாங்களே கடவுள் என்று நினைத்து கொண்டு தங்களுடைய சொந்த புத்தியின்படி, மதியின்படி ஜீவிக்க அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தரை மறந்து போனார்கள். ஆமாம், ஆண்டவர் நம்முடைய நினைவில் இருக்கிறாரா? ஆண்டவரை நினைத்து நினைத்து இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயபக்தியில் நான் வாழ்கிறோமா? வேதத்தை கடைமுறைக்காக வாசிக்காமல், வேதத்தை உண்மையாக வாசித்து நேசித்து வாசிக்கக்கூடிய வசனங்களை தியானித்து கைக்கொள்ள பிரயாசப்பட்டு ஆண்டவரிடத்தில் உதவியும் கேட்டு வசனத்திற்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறோமா? கர்த்தரை நம்முடைய காணிக்கைகளினாலே கனம் பண்ணுகிறோமா? இதெல்லாம் இல்லை என்றால் மறந்து விட்டோம் என்ற அர்த்தம். தூரம் போய் விட்டோம், சோரம் போய் விட்டோம். கிறிஸ்மஸுக்கு மட்டும் கோயிலுக்கு வருகிறோம், ஆலயத்திற்குள்ளே புகுவது கிடையாது. காம்பவுண்டுக்குள்ளே ஒரு மூலையில் நின்று கொஞ்ச நேரம் கவனித்து விட்டு காணிக்கையை போட்டு விட்டு கடந்து சென்று விடுகிறோம். கர்த்தர் இல்லை வாழ்க்கையிலே, இரட்சகர் இல்லை, மறந்தே போனோம். கடைமுறைக்காக, யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக, அல்லது மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக, அல்லது கணவரை திருப்திப்படுத்துவதற்காக வந்து போகிறோம், அவ்வளவுதான். ஆண்டவரை மறவாமல் வாழுங்கள். ஆண்டவரை மறந்து விட்டீர்கள் என்றால் இச்சைக்கு அடிமையாக ஜீவிக்கிறீர்களே ஒழிய இயேசுவுக்கு அடிமையாக ஜீவிக்கவில்லை என்பது பொருளாகும். இச்சையை மறந்து விடுங்கள், இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவை நினைவிலை வையுங்கள். இன்னும் தொடர்ந்து அவர்களை குறித்து பார்க்கும் பொழுது 37 வசனம் முதலாக வாசிக்கும் பொழுது ரத்தம் சிந்தினார்கள் என்று வாசிக்கிறோம்.
ரத்தம் சிந்தினார்கள். ரத்தம் சிந்துவது பாவம். ஏனென்றால் ரத்தத்தில் உயிர் இருக்கிறது. அந்த ரத்தத்தை சிந்துவதற்கு, ரத்தத்தை எடுப்பதற்கு, உயிரை வாங்குவதற்கு தேவனுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. நாம் ரத்தம் சிந்தாமல் இருக்கத்தக்கதாக அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். உயிரை வாங்குவதற்குரிய உரிமை ஆண்டவருக்கு மட்டும்தான் உலகத்தில் உண்டு. என்ன செய்தார்கள் அவர்கள்? பாருங்கள், 37ஆம் வசனம் முதல். அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரர் குமாரத்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாகி தங்கள் செய்கைகளினால் சோரமானார்கள். அதனால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனத்தின் மேல் மூண்டது. அவர் தமது சுதந்திரத்தை அருவருத்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் தண்டித்தார், கண்டித்தார், எதிரிகளுக்கு அவர்களை இலக்காக்கினார், அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றெல்லாம் அவருடைய தண்டனைகளின் விவரங்களை தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். இரத்தம் சிந்தினார்கள், கொலை செய்தார்கள். கொலை செய்யாதிருப்பாயாக என்பது 10 கட்டளைகளிலே ஒன்று. நரபலி செலுத்தினார்கள், பிள்ளைகளை பலியிட்டார்கள், குற்றமில்லாத இரத்தத்தை அவர்கள் சிந்தினார்கள். உயிரை எடுக்கக்கூடிய உரிமை உயிரை கொடுத்தவருக்கு தான் உண்டு. யாரையும் கொலை செய்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது என்று வேதம் சொல்கிறது. தற்கொலை செய்வது பாவம். தன்னுடைய உயிரை எடுப்பதே தனக்கு உரிமை கிடையாது. உயிரை கொடுத்தவர்தான் உயிரை எடுக்க வேண்டும். உயிர் அவரை கொடுத்தவரிடத்தில் திரும்பி செல்ல வேண்டும். தன் உயிரை எடுப்பதற்கே ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு உரிமை கிடையாது. அது பாவம், நரகத்தில் கொண்டு போய் விடும். பகை என்பது கொலைக்கு சமானம் என்று சொல்லி மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? மற்றவர்களை பகைப்பது, கோபப்படுவது, இதெல்லாம் கொலைக்கு சமானம். எரி நரகத்திற்கு பாத்திரமாக விளங்கக்கூடிய பாவம் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, கருச்சிதைவு. ஒரு ஆண் வித்தும் ஒரு பெண் வித்தும் சேர்ந்து ஒரு கரு உருவாகும் பொழுது தேவனுடைய சாயல் உருவாகிறது, தேவனுடைய சித்தம் உருவாகிறது, தேவனுடைய திட்டம் உருவாகிறது, தேவனுடைய வரலாறு அந்த பிள்ளை வாழ்க்கையிலே தொடர்கிறது. அந்த பிள்ளைக்காக ஆண்டவர், பிறக்கப் போகிற அந்த பிள்ளைக்காக ஆண்டவர் சிலுவையிலே மரித்திருக்கிறார். அப்பேற்பட்ட விசேஷமான குழந்தை உருவாகும் பொழுது கருக்கலைத்தல் பாவம், கொலை. இந்த கொலை செய்யாமல் இருப்பது அவசியம். இந்த பாவம் நரகத்துக்கு நேராக கொண்டு செல்லும். கருச்சிதவு செய்கிறவர்களோ, கருச்சிதவு செய்ய விரும்புகிறவர்களோ, அதற்கு உடந்தையாக இருக்கிறவர்களோ, உடந்தையாக இருக்கக்கூடிய மருத்துவர்களோ பாவம் செய்கிறார்கள், கொலை செய்கிறார்கள். இரத்தம் சிந்தாமல் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை. இதனாலே தேசமே தீட்டுப்படுகிறது. மக்கள் சோரம் போகிறார்கள், ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிறார்கள், ஆண்டவருக்கு கோபம் ஊட்டுகிறார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுக்கு கோபம் மூடும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவோம். இரத்தம் சிந்துதலிலே எச்சரிக்கையாக இருப்போம். கொலை செய்யாதிருப்பாயாக, தற்கொலை செய்யாதிருப்பாயாக, மற்றவனை பகைக்காமல் இருப்பாயாக, கருச்சிதவே செய்யாதிருப்பாயாக. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு விசேஷமாக நினைப்பூட்டக்கூடிய கட்டளைகள் ஆகும். இன்னும் ஒரு காரியத்தை கூட இந்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது, இத்தனை காரியங்கள் நடக்கும் பொழுதும் அவரை நோக்கி இவர்கள் பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி அவர்கள் கூப்பிட்ட பொழுது, எவர்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிட்ட பொழுது அவர்கள் மேல் இரக்கமாக கண்ணோக்கினார் என்று சொல்லியும் 44ஆம் வசனம் முதலாக நாம் காண்கிறோம். 44ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் கூப்பிடுதலை அவர்கள் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைபிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய நன்மைகளை பார்க்கிறோம். எத்தனை பாவங்கள் செய்தாலும் ஆண்டவரிடத்தில் இரக்கத்திற்கு அவர்கள் கெஞ்சிய பொழுது ஆண்டவர் இறங்கினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ரட்சிப்பினால் சந்திக்கக்கூடிய தெய்வம். அவர்களோ இச்சையினாலே இளைப்படைந்தார்கள், ஆத்துமாவில் இளைப்படைந்தார்கள், தங்களுடைய இரட்சகரை மறந்தார்கள், இரத்தம் சிந்தினார்கள். ஆனால் தங்கள் பாவங்களை உணர்ந்து, பாவத்தினால் வரக்கூடிய விளைவுகளை உணர்ந்து அவர்கள் மனம் திரும்பிய பொழுது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது
தம்முடைய உடன்படிக்கையை நினைத்தார், அவர்களை நினைவு கூர்ந்தார், உள்ளமுருகினார், அவர்களுக்காக மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மீண்டுமாக அவர்களோடு புது உறவு கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கை மீண்டுமாக தொடர்ந்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். உண்மையாகவே இந்த நற்காரியங்களை, நன்மைகளை, நல்லுறவை பாராட்டக்கூடிய கர்த்தரிடத்திலே அவர்கள் மீண்டும் உறவு வைத்து உண்மையாக அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி உணர்ந்து கொண்டு அவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 47, 48 வசனத்தை பாருங்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்தருளும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் அல்லேலூயா என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும், அவர்கள் எல்லாரும் சொன்னார்கள். நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும், நான் சொல்ல வேண்டும், நீங்கள் சொல்ல வேண்டும். சொல்றீங்களா? ஆமேன் அல்லேலூயா. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்களை வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்தில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ரட்சிப்பினால் ஆண்டவரே நீர் எங்களை சந்திக்கும் பொழுது, இரட்சகரே உம்மை நண்பராக, பாவ சஞ்சலத்தை நீக்கும் நண்பராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொள்ள கர்த்தாவே நீர் எங்களுக்கு மனம், பலன், உதவி தாரும். உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ, பரிசுத்தமாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இச்சைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு நாங்கள் விலகி, இயேசுவே உமக்கு எங்களுடைய வாழ்க்கையை தத்தம் செய்து நாங்கள் வாழத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. மேலாக ஆண்டவரே, உம்மை நாங்கள் காலத்தில் ஸ்தோத்தரித்து வாழத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். எந்த விதமான கொலைகளிலும் நாங்கள் ஈடுபடாமல், இரத்தம் சிந்துகிறவர்களாக ஈடுபடாமல், மற்றவர்களை நாங்கள் மதித்து நேசித்து நீர் அவர்களுக்காக மரித்தீரே, அதே போல் நாங்களும் கூட எங்கள் சகோதரர்களுக்காக மட்டுமல்ல, எங்களுடைய சத்துருக்களுக்காகவும் ஜீவனை கொடுக்க, எங்கள் சத்துருக்களுக்காகவும் ஜீவனை கொடுக்க நாங்கள் முன்வர எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய அன்பு பிள்ளைகளாக எங்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய மடியில் வைத்து, உம்முடைய மார்போடு அணைத்து எங்களை எப்பொழுதும் நீர் வளர்த்து வாரும். எங்களை உமக்கு மீண்டுமாக நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.